பிக்காளி சிக்கா உனக்கு தான் இது. டேய் டேய் பிக்காளி சிக்கா உனக்கு தான் இது. உனக்கு அவ சோறு தான் போடுறாளா இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது போடுறாளா? அந்த சொறி நாயி சொல்லே. அது காமத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து காசுக்காவும் காமத்துக்கு இங்க வந்து கவட்டை விரிக்குது. நீ என்னத்துக்கு? நீ இந்த சோத்துக்காவோ அந்த குடிக்காவோ வந்து சொரிநாய போய் தேடிக்கிட்டு கிடக்குற ரெண்டு காம பிசாசுகளும் என்னத்துக்கு எங்களை கண்டென்ட் எடுத்து பேசு உங்களை சொல்லு. சரி சொல்லுடா. சொல்றேன்டி சொல்றேன் போடுவேண்டி என் சேனலும் நான் போடுறேன். போட்டுக்கிட்டு நாங்களும் உன்னை சார மரியாதை சங்க மரியாதை வச்சு செய்யறோம். நீ ஜாட மரியாதை திட்ட நான் உன்னை டைரக்டாவே திட்டிருக்கேன். உளுத்துட்டு வந்து உட்காந்துருக்குறா. அதனால அவளுக்கு எதுவும் இல்ல உனக்கு எது இல்லாம போச்சு அவளோட சேர்ந்து. எங்களுக்கு நோ சூடு நோ சொரணா நோ மான மரியாதை. வெயிட் பண்ணு சத்தியமா வருவேன். ஜெயந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வர்றேன். வர்றியா? போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு என்ன பொழுதுபோக்கு ஸ்தலமா? கூத்தடிக்கிறது எல்லாம் நானும் காமிக்கிறேன். சரி காமிச்சு நான் என்னோட ஐடியும் செக் பண்ணுங்க சார். சரி எனக்காக அங்க இருக்கிற ஒரு ஜீவனுக்கு பேசுறது வைக்கிறது வந்து உட்காந்து ஐடி வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்கிறா சார் இந்த அவுசாரியோட சேர்ந்துன்னு உன்னை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்கிறேன்டா வாடா வாடா. தேவையில்லாது வாங்குறது இவ பேச்செல்லாம் கேட்டோம்னா அவ்வளோதான். நம்ம டென்ஷன் ஆகி கடுப்பில் கத்துற மாதிரி ஆகி போயிடும். சுத்தப்படாது. நான் ஒன்று சொல்லவ, நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. எங்கள் 2 பேருக்கு நீ வந்து இதுக்கு சமம். அவன் இருக்கான் பாரு, அவன் அதுக்கு சமம். அதில் உள்ள இதுக்கு சமம். நான் பாட்டுக்கு அப்புறம் நார கேள்வி கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன நக்கல் பண்ணிட்டு தெரியுங்களா 2 பேரும்? நானும் சரி போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு பேசாமல் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு நான் ஒழுங்காக வர்றேன்னு சொன்னேன்ல. வர்றேன்னு சொன்னவனை கெடுத்தது யார்? அவன் தானே. சும்மா கமாண்டு போட்டவனை வம்புழுத்தது யார்? அவன் தானே. அவன் பக்கம் 1000 குறைய வச்சுக்கிட்டு சும்மா என்கிட்ட வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றேன்னா என்ன அர்த்தம்? சும்மா எதுக்கு எடுத்தால் நான் மன உளைச்சலில் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வேகமாக நல்லவ மாதிரி வேறு பேசினேன் காலையில். இப்போ வாட்ஸ்அப்பில் இப்படி அனுப்பி விட்ருக்க. சரி போனால் போகுது, அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு போகிறேன், உங்களுக்காக தான் எல்லாத்தையும் நொட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 1008 கதை அலந்தியில் இப்போ உட்காந்துக்கிட்டு என்னமோ வந்துக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வரேன்னு இருக்கிறேன். நான் ஒன்று சொல்லவ, உங்கள் பஞ்சாயத்துக்கே நான் வரல. திருப்பி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கேட்டால் எனக்கு தான் அசிங்கம். உன் புருஷன் மானத்தை நீயே வாங்க போறியா? கேட்டால் என்ன சொல்லுவ? பாலவிநாயகத்துக்கிட்டெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்க விட்டா ஏன் சுகையில்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேசுங்க. இப்போ நான் மன்னிப்பு அவங்ககிட்ட கேட்டால் இவ என்ன சொல்லுவா? சூர்யாங்கிறவ ஏன் மூஞ்சியில் காரி துப்புவா? உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? ஆனால் அங்கே மன்னிப்பு இங்கே மன்னிப்பு எங்கே போனாலும் மன்னிப்பாக கேட்டுக்கிட்டு திடுற. நீ அதுக்கு என்ன மலுமட்டையாக பிறந்திருக்கலாம்ல அப்படின்பா. இங்கே பார், நான் உனக்கு சொல்லவா, எனக்குன்னு சொல்லி மான ரோசம் மரியாதை எல்லாமே இருக்குது. சும்மா உட்காந்துக்கிட்டு நான் தப்பு பண்ணால் எல்லாத்துலேயும் அடங்கி போகிறவேன், குனிஞ்சு போகிறவேன், பணிஞ்சு போகிறவேன். ஆனால் செய்யாத தப்புக்கே நீ மன்னிப்பு கேளுன்னா நான் மடங்க மாட்டேன், நான் நிமிர்ந்து தான் நிற்பேன். அதாவது கோழையா 10,000 வருஷம் 1000 வருஷம் வாழ்கிறதுக்கு 100 வருஷம் வாழ்கிறதுக்கு நல்ல வீரனா நெஞ்சை நிமித்திக்கிட்டு இப்படி இருந்தா வா சுடு இந்த இருக்கு எதுக்கு முதுகில் குத்துற, நேராக நெஞ்சில் ஏறி மிதின்னு சொல்லிட்டு நான்லாம் இப்படி அமுக்கி இப்படி காட்டிட்டு போகிறவே. என்னையை பற்றி உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ பேசுகிற. நம்மளுக்குள்ளே ஏன் பிரிவாச்சு? இந்த மாதிரி நீ விதண்டாவாதமாக பேசினதும் தேவையில்லாமல் என்னை விமர்சனம் பண்ணதும் என்னை எல்லார்ட்டையும் கெட்டவனாக்கிட்டு நீ நல்லவளாக காட்டிக்கிட்டதும் சொந்த பந்தம் எல்லார்ட்டையும் என்னை அவமானப்படுத்திட்டு நீ நல்லவங்கிற போர்வையில் வாழ்ந்ததும் தான் இந்த நிலைமையில் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் படித்து சொன்னேன். உன்னைய விட்டு விலகி நான் போயிட்டேன்னா ரொம்ப தூரம் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீயே நினச்சாலும் உன் இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அதைத்தான் இப்போயும் சொல்கிறேன். உன்னைய விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து மன்னிப்பு கேளு, நீ அதை பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம், நம்ம 2 பேரும் சுண்டக்காய் குழம்பு வைப்போம், இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் வரவும் இல்லை, வந்தால் முழுசாவா பாதி அங்கே விட்டுட்டு இங்கே பாதி வராதுங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் வர்றதுக்கு எனக்கு ஐடியா கிடையாது. தேவையில்லாமல் அவனை பற்றி பேசினா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறது, ஸ்டேஷனுக்கு போகிறேன்னாங்காரு. ஸ்டேஷனுக்கு போகணும்னு முடிவான ஆண்டவை வந்து நம்ம தலையில் என்ன எழுதி வச்சுருக்கானோ அதுதான் நடக்கும். ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம். சும்மா போய் ஸ்டேஷனில் நின்னா உனக்கும் அவமானம்தான். நீ அதை புரிஞ்சுக்க. ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அவங்க வந்து வாங்க மேடம்னு கூப்பிடணும். இந்தாம்மா என்னம்மா உனக்கு வேறு பொழப்பு இல்லையா, வேறு வேலை இல்லையான்னு சொல்லி உன்னை எங்கே வரப்பா ஸ்டேஷனுக்கு போகிறான். நீ சொன்னியில் அந்த வாய்ஸ் மெசேஜை போட்டு கேட்காதரா, டென்ஷன் ஆயிடுவேன்னு சொன்னியில், நீ சொன்ன மாதிரியே போட்டிருக்க. சாயங்காலத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்கணுமா?
இல்லைன்னா வந்து ஸ்டேஷனில் போய் நிற்பாளா? ஒரு வாட்டி கேட்டில அதான் ஓயாம கேட்க வைக்கிறேன். இந்த வாட்டி அவளையே கேட்க சொல்லு. ஆ நான் வந்து இல்ல. சும்மா பேசுறேன் தப்பு தான் சொல்லி அந்த பொண்ண பையன் இருக்கான்ல ம் அந்த பையன் என்னது பொன்னம்பலம் அந்த ம் பொன்னம்பலத்தை கேட்க சொல்லு. ஆ அந்த சுண்டலியை கேட்க சொல்லு. அதுக்கு உனக்கு தெரியாதா? நான் அவனை சுண்டல் சுகைல் சுண்டல் மெண்டல்ன்ட்டேனா உடனே வந்துக்கிட்டு அவர் எப்படி நீ சுண்டல்னு சொல்ல போச்சு? சுண்டலும் சொல்லாத சுகையிலும் சொல்லாத போடா என் பெருசாலின்னு சொல்லிட்டு போ. ஆ ஆமா பெருச்சாலியா? ஆமா என்ன இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கு? பெருசாலிங்கிறது எப்படி தெரியுமா? ஆ ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்க ஒரு ஒரு வீடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே பெருச்சாலோடைய வேலை என்ன தெரியுமா? சின்ன ஓட்டையே பெருசா இருக்கும். ஆ அதுதான் பெருச்சாலோட வேலை. எலிக்கு அப்படி தெரியாது. கரெக்டு. சரியா? இவன் சுண்டலி அவன் பெருச்சாலி, ஆமா ரெண்டுக்கும் ஒத்து போகும். எலியும் சேரட்டும். நான் என்ன சொல்கிறேன், நேற்று ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஒரே ஒரு ஐடி யார் மூக்குப்பிடியை தூக்கி பிளாக்கில் போடுறேன், உடனே ஃபோனை போட்டேன்ப்பா. எல்லா ஐடியும் பிளாக்கில் போடுறாருன்னு சொல்லி அப்படியே சகட்டு மேனிக்கு அவள்கிட்ட பட்டனை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். எம்பார்மெண்ட் வேலை பார்க்குறேன். எப்படி? அதுக்கு தான் நான் இந்த என்வாயர்மெண்ட் வேலையை காசு வர்றதுக்கு பண்ண வேண்டியதானே. இந்த பொட்டுவேன் அதைத்தான் காலையில் நல்லா கிழிப்பேன். அப்புறம் நான் அதான்ப்பா கேட்டேன். பெரிய சீல் மயிர் போட்டுட்டு நான் இனிமே வாட்ஸ்அப்புக்கு வரல நான் அதுக்கு வரலன்னு சொல்றான். இந்த பொட்டுவேன் சேனல் எல்லாம் சரி பண்ணி காசு வர்ற அளவுக்கு மானிட்டேஷன் ஆன் பண்ணி எல்லா பூனா வேலையை பார்க்க வேண்டியதானே. ம் எச்சக்கலை நாயி அதுக்கப்புறம் இப்போ நீ பேசுறியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிட்டோமா? உடனே அவனை கூப்பிடுவா பாரு 6 மணி 8 மணி லைவில் வரட்டும் கூட்டிட்டு அவனை ஃபோனில் பேச விட்டு. கிழிப்பேன் அவனை. ஆ மசாலா வேலை முடிஞ்சிருச்சு. சரி இனி டாரா கிழிக்கிறதா எனக்கு வேற எனக்கு தேவை வேலையே. இது எப்படா பார்சல் போட்டு அனுப்புறதுன்னு இருந்தேன் நான். சரி போட்டுட்டியா? நல்லா கிழிப்பேன். எல்லாம் போட்டால் முடிச்சாச்சா பாக்கெட்டு? முடிச்சாச்சு எல்லாம். அப்புறம் என்ன, அவளும் சும்மா தான் இருக்காளாம். க்ரீன் சிக்னல் கொடுத்தேன்னு வைவேன், அவனுக்கு அப்புறம் நாரி போயிடும். மொத்த பரம்பரையை இழுத்துருவேன். வேணாப்பா அங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன், அவனை பேசுனா அவனை மட்டும் பேசு, பரம்பரைக்கெல்லாம் வேலை கிடையாது. பரம்பரைக்கு வேலை இல்ல. இவன் என்ன மயிருக்கு? இவன் யாரு எங்க கிடந்த எச்சக்கொலை பொறுக்கி வேணுமா கூட்டிட்டு போக சொல்லு, இல்ல பொத்திக்கிட்டு வாங்கி கொடுக்க சொல்லு திங்கிறதுக்கு. ம் வாங்கி வடிச்சுனக்கிறது உனக்கிட்ட காதலும் விசுவாசமா அவங்கிட்டயா? ம் நான் கேட்கறேன். அதுக்கு தான் நான் வர்றேன்னு சொன்னது கூட வேணான்ட்டா. நக்கி போட்டு இல்லை இல்லை, நான் வர்றேன்னு சொன்னதுக்கு கூட வேணான்னு சொல்லி அப்படி வந்து சோறை விட எனக்கு சோறு தான் முக்கியம். நான் இங்கே கிடக்கிறேனா 3 வேளை சோத்துக்கு செத்து போய் கிடக்கிறேனா? அவளுக்கு வந்து சோறு ஊரெலாம் தேவையில்லையா, சுகையில் தான் முக்கியமா? எப்படி? எனக்கு சோறு முக்கியமா, அவளுக்கு சுகையில் முக்கியமா? எப்படி போகிறா பற்றிய? விட்டா அவனுக்காக உண்ணாவிரதமே இருப்பா போல, போராட்டம் பண்ணுவா போலையே. ஆ ஒரு நாள் பேசுறேன்னா இல்லை, நான் கேட்குறேன், உனக்கு அந்தளவுக்கு அவன் என்ன மாய மந்திரத்தை போட்டு மைய போட்டு மயக்கி வச்சிருக்கேன்? அவன் ஒரு கிழட்டு பையடா நீ வேற. ஆ ஒன்னா நம்பர் கிழட்டு பையன். அப்புறம் எதுக்கு அவன் உட்காந்துக்கிட்டு இந்த அளவுக்கு கேட்டாலே அப்புறம் என்ன பண்ணி உண்டு இருக்க அப்படின்னு அவன் பேசுறத பார்த்தாலும் தெரியல. அவன் ஒரு ஒன்னா நம்பர் மொள்ள மாதிரி முடிச்சு வைக்கியான் சொல்லிட்டாங்க. சூர்யாவே பக்கா ஃப்ராடு. சரி உனக்கு பொழப்பே இருக்கிற பொம்பளைய பூரா கரெக்ட் பண்ணி கரட்டி விடுறதா வேற சோழியை முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துருச்சு அந்த போர்டில் எல்லாமே. நான் என்ன சொல்கிறேன், உன் பழக்க வழக்கத்தை உன்னோட வச்சுக்க, உன் விஷயத்துக்கு நான் வரல. இப்பயும் சொல்கிறேன், நான் ஏன் இந்த வெள்ளைச்சட்டை போட்டு உட்காந்துருக்கேன்னா, சமாதான புறாவை பறக்க விடுறதுக்கு தான் வெள்ளைச்சட்டையோடு வந்தேன். நான் கருப்பு சட்டை போட்டேன்னா அது கண்டன குரல், வெள்ளைச்சட்டை போட்டேன்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சமாதான புறாவை பறக்க விட்றேன்னு அர்த்தம். வேணாம், இப்பயும் சொல்கிறேன், பிரச்சனை யார் மூலியமாக வந்தாலும் பிரச்சனை தான். நீ போவ, அவங்க எங்களை கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அங்கே வந்து கை கட்டிட்டு நிற்கணும். இது எங்களுக்கு தேவையில்லாது. எவனோ ஒருத்தன் எங்கேயோ கிடக்கிறவனுக்காக நாங்கள் வந்து இங்கே மன்னிப்பு கேட்குறதுக்கோ கையை கட்டி நிற்கிறதுக்கோ ஆள் கிடையாது. இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்காக போச்சு. ஆனால் உன்னா வந்து மன்னிப்புங்கிறது இனி அதுக்கு வேலை கிடையாது. உன் வேலையை நீ பாரு, என் பொழப்ப நான் பார்க்குறேன். சும்மா சொல்லவா அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க. இவ்வளோ ஒரு பாஸ்போர்ட் எடுத்து இலங்கைக்கு அனுப்பி விட்டுரு பேசாமல் அப்படி பண்ணிடுவாப்பா. உன்னால் இப்போ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்ன சேனலு நான் தானே ஓப்பன் பண்ணி கொடுத்தேன், நான் தானே உனக்கு எல்லாம் பார்த்தேன். அதே மாதிரி இப்போ நீ இலங்கைக்கு போகிறேன்னு மாத்திரம் சொல்லு, ஏன்னா அவன் மேலே எந்த கேஸும் இல்லைல்ல, தாராளமாக நீ போகலாம். உனக்கு வேணும்னா சொல்லு, அதுக்கு படிப்புலாம் முக்கியம் இல்லை. நீ 10th ஃபெயிலு. இந்தா அவளே சொல்லிட்டா, உன் மேலே போட்ட ஒரே ஒரு கேஸு, நீ வீட்டுக்கு வந்து இங்கே 7.5 இழுத்த கேஸு, கதவு மேலே ஏறி குதிச்சது, ரகலை பண்ண கேஸு, அதை கூட நான் போய் வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். தாராளமாக நீ இலங்கைக்கு போ. எங்களுக்கும் நிம்மதி, நாங்கள் பாட்டுக்கு அது ஒன்று. என் அச்சுவை பற்றி நீ கவலைப்பட வேணாம், அவனுக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். என் பேரனையோ என் பெரிய பையலையோ பற்றி நீ யோசிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தொலைஞ்சிட்டாலே அவங்க பாட்டுக்கு நிம்மதியா அந்த சொந்த வீட்டுல போய் நீட்டா சுத்தப்படுத்திட்டு மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் அழகா இருந்துக்குவாங்க. ஆமா, அவன் இப்போ இவ தான் சகுனி மாதிரி இருக்கா வீட்டில். ஆமா,
சனிய பூந்த மாதிரி இருக்குடா வீடே கருமம் ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடு உருப்படாது. அப்புறம் இவ பூந்த வீடு மட்டும் சீரியாவை கொட்டிடுமா? இவ மாத்திரமா பூர்ற கூடவே புழுக்கையும் வளர்க்குற. புழுக்கையை போட்டு போட்டு அது ஒரு பக்கம் எலி வந்து கிலோ கணக்கில் விற்பனைக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. எங்களிடம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எலி புழுக்கை கிடைக்கும்னு போடு ஒன்று தான் வைக்கல என்ன. அதனால தான் எவனும் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். இவ சொன்ன மாதிரி நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு வைவேன், இலங்கை பக்கம் போனேன்னா என் பிள்ளைய அதுக்கு பாட்டுக்கு புழுக்கைகளை பூரா அள்ளி வெளியே போட்டுட்டு நீட்டாக வந்து எங்கள் வீட்டிலேயே இருப்புங்க. நம்மளே சேர்ந்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். அப்படி சொல்லு. ஆமாம், இலங்கைக்கு கிளம்புறியா? இந்த கேள்விக்கு மாத்திரம் நீ இன்றைக்கி 8 மணி லைவில் பதிலை சொல்லு. கிளம்பு முத. யாருமே செய்யாத காரியம், அனுப்பி வைக்காத விஷயம். கட்டின புருஷன் நானே உன்னைய கழுத்தை பிடிச்சி தள்ளலை, கழுத்தில் மாலையை போட்டு உன்னை அவனுக்கு பலிகடாவாக அனுப்பி வைக்கிறேன். தாராளமாக போ, நல்லா குடும்பம் நடத்து. அவன் கூட போய் நல்லா ஒரு 10 எலியை வந்து வளர்த்து புழுக்கையை போட்டு, இல்லைன்னா நீ கூட இன்னும் ஒரு 2 புழுக்கையை வந்து பெற்று போட அவனுக்கு. யாரும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. கரெக்டு தானே? என் செல்லத்துக்கு சிரிப்பை பாருங்க பாரு. அப்படியே நான் பேச பேச அப்படியே என் பொண்டாட்டியை கழுவி ஊற்றிட்டா போதும். இவளை கையில் பிடிக்க முடியாது சின்ராசை. அது அது வேணும்னா தையலை போட்டுக்கிறலாம், பிரித்து விட்டுக்கிறலாம். அதை போறியா? 8 மணி லைவில் பதிலை சொல்லு. எனக்கு சாப்பாட்டு வீடியோக்கு நேரமாச்சு. நீ தான் சொல்லுவியா அடிக்கடி சோத்துக்கு செத்தவேன் சோத்துக்கு செத்தவேன்னு. நான் சோத்துக்கு செத்தவேன் இல்லடி, அந்த சோத்தையே காசாக்குறவேன் வீடியோ போட்டு. சரியா? நாங்கள் எங்களுக்காக இப்போ ஒரு 15,000 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மாமா வீடியோ இப்போ தான் சோறு வீடியோ வரும்னு நான் போய் சாப்பிட போகிறேன். சரியா? 8 மணிக்கு சந்திப்போம். இன்றைக்கி வந்து ஏதாவது உன் லைவில் ஏடா கூடமா ஏதாவது அவன் வந்து கமெண்ட் போட்டு இல்லை ஃபோனை போட்டு என்னை கழுவி ஊற்றுனானா வேறு மாதிரி இருப்பேன் நான். மரியாதையை காப்பாற்றிக்கிற சொல்லு. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு சுமூகமாக போக சொல்லு. அதே மாதிரி நீனும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வேலையெல்லாம் கை விட்டுட்டு உன் வேலையை பாரு. மன்னிப்பு வந்து நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து நாளைக்கு நான் கேட்பேன். கரெக்டு, அதுவும் நல்லது தான். என்னைய வேணான்னு சொல்லிடு. எனக்கு இந்த ஆள் தேவையில்லை, நான் எனக்கு பிடிச்ச மன்னவன் கூட போய் நான் வந்து அந்த இலங்கையில் வாழ போகிறேன்னு சொல்லி ஒரு சப்மிட் பண்ணு. ஒரு எழுத்துப்பூர்வமாக கடிதத்தை கொடு. நானும் வந்து கையெழுத்து போட்டு உன்னை மனசார அவன் வரவன். அவன் நல்லா வந்தேன். அவன் இவ்வளோ தான் அங்கேருந்து அங்கே தள்ளிட்டு போக பார்ப்பேன். நோகாமல் நோங்கு திங்கிறவன். நம்மளுக்கு என்ன தேவையில்லை, எது எப்படி நடக்குதோ பட்டு திருந்தி வா மூதேவி. சும்மா தேவையில்லாமல் எங்களை வந்து இது பண்ணாத. பாய் பாய். எப்பா கரெக்டு தானே? மாற்றம் இல்லை. உன்னை நம்பி பேசிட்டேன். இலங்கைக்கு அனுப்பி விட்டுருவீல? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? பார்த்துக்கிறலாம். பாய்.